திருச்செந்தூர் அருகே வாழ்ந்த ரவி என்ற இளைஞன் கடல் கரையில் சிறிய மீன் வியாபாரம் செய்தான். மிகவும் நேர்மையானவன். ஆனால் அவனுக்கு எப்போதும் ஒரு பயம். நான் எப்போது வளர்வேன்? என் குடும்பத்தை எப்படி முன்னேற்றுவேன்? ஒரு நாள் அவன் வழக்கம் போல் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்த போது கடல் கொஞ்சம் கொந்தளித்தது. அலைகள் அதிகரித்தது. ரவிக்கு திடீர் பயம். அவன் கையில் இருந்த சிறிய வெள்ளிவேல் தாயத்தை பிடித்து, முருகா, என்னையும் என் படகையும் காப்பாத்து என்று மனமார்ந்து ஜெபித்தான். அதிசயம் நடந்தது. கடலில் ஓர் பகுதி மட்டும் அமைதியாகியது. ரவியின் படகு இருந்த பகுதி மட்டும் அலைகள் குறைந்து நிதானமானது. அவனுக்கு புரிந்தது, இது வேலின் அருள். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போகும் முன்பு ரவி திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு சிறிய தீபம் ஏற்றுவான். சில நாட்களிலேயே ஒரு பெரிய மாற்றம். ரவியின் வலையில் தினமும் அதிக மீன்கள் கிடைக்கத் தொடங்கின. ஒரு நாள் ஒரு பெரிய வர்த்தகர் ரவியின் மீன்களின் தரத்தை பார்த்து, நீ என் கடைக்கு தினமும் சரக்கு கொடு, நல்ல விலை தர்றேன் என்று ஒப்பந்தம் செய்தார். ரவியின் குடும்பத்தில் நிம்மதி திரும்பி வந்தது. கடன் எல்லாம் அடைந்து புதிய படகும் வாங்கினான். அவன் எப்போதும் மக்களுக்கு சொல்லுவான், வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் பயப்படாதீங்க. நம்மோட முருகன் இருந்தா அந்த அலை கூட நமக்கே வழி பண்ணி தரும். இந்த கதையின் அர்த்தம், அஞ்சாதே, முருகனை நினைத்தால் அலைக்கும் அமைதி கிடைக்கும். திருச்செந்தூர் அருகே வாழ்ந்த ரவி என்ற இளைஞன் கடல் கரையில் சிறிய மீன் வியாபாரம் செய்தான். மிகவும் நேர்மையானவன். ஆனால் அவனுக்கு எப்போதும் ஒரு பயம். நான் எப்போது வளர்வேன்? என் குடும்பத்தை எப்படி முன்னேற்றுவேன்? ஒரு நாள் அவன் வழக்கம் போல் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்த போது கடல் கொஞ்சம் கொந்தளித்தது. அலைகள் அதிகரித்தது. ரவிக்கு திடீர் பயம். அவன் கையில் இருந்த சிறிய வெள்ளிவேல் தாயத்தை பிடித்து, முருகா, என்னையும் என் படகையும் காப்பாத்து என்று மனமார்ந்து ஜெபித்தான். அதிசயம் நடந்தது. கடலில் ஓர் பகுதி மட்டும் அமைதியாகியது. ரவியின் படகு இருந்த பகுதி மட்டும் அலைகள் குறைந்து நிதானமானது. அவனுக்கு புரிந்தது, இது வேலின் அருள். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போகும் முன்பு ரவி திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு சிறிய தீபம் ஏற்றுவான். சில நாட்களிலேயே ஒரு பெரிய மாற்றம். ரவியின் வலையில் தினமும் அதிக மீன்கள் கிடைக்கத் தொடங்கின. ஒரு நாள் ஒரு பெரிய வர்த்தகர் ரவியின் மீன்களின் தரத்தை பார்த்து, நீ என் கடைக்கு தினமும் சரக்கு கொடு, நல்ல விலை தர்றேன் என்று ஒப்பந்தம் செய்தார். ரவியின் குடும்பத்தில் நிம்மதி திரும்பி வந்தது. கடன் எல்லாம் அடைந்து புதிய படகும் வாங்கினான். அவன் எப்போதும் மக்களுக்கு சொல்லுவான், வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் பயப்படாதீங்க. நம்மோட முருகன் இருந்தா அந்த அலை கூட நமக்கே வழி பண்ணி தரும். இந்த கதையின் அர்த்தம், அஞ்சாதே, முருகனை நினைத்தால் அலைக்கும் அமைதி கிடைக்கும்.